நம்ம இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். தயிர் சாதம் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க சூடான சாதத்தை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இல்லை குலைவாக இருக்கிறது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வேக வச்ச சாதத்தை அப்படியே ஆற வச்சு மசிக்காமல் தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு செஞ்சோன்னா தயிர் சாதம் நல்லா குலைவாக சூப்பராக இருக்கும். இப்போ நாம் எடுத்திருக்க சாதம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சாதம் ஆறிடுச்சுன்னா மசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் ஆற வைக்கணும். ஏன்னா சூடான சாதத்தில் தயிர் சேர்க்கக்கூடாது. இப்போ சாதம் நல்லா ஆறி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் நாம் 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு சாதம் ரெடி பண்ணுறேன். தயிர் சாதத்துக்கு பாலும் சேர்த்து செஞ்சோன்னா தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு சாதம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இப்போ நிறைய தயிர் பால்லாம் சேர்க்குறதுனால நம்ம சாதத்துக்கு சேர்த்த உப்பு பத்தாது. அதனால் இப்போ நீங்கள் எடுத்திருக்க சாதத்து அளவு பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிரை எடுத்து அதை கொஞ்சம் தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு திரும்ப பால் தயிர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் உடனே சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நாம் சாப்பிட்றதுக்கு நேராகும் அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தான் கொஞ்சம் இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் இன்னும் பால் சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்துருக்கிற சாதம் அளவை பொறுத்தும் நம்ம எவ்வளோ நேரத்தில் சாப்பிட போகிறோம் அதை பொறுத்தும் தான் நாம் பால் தயிர்லாம் சேர்க்க வேண்டியது வரும். நான் இன்றைக்கி மொத்தமாக பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் இன்னொரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் இன்றைக்கி 2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் பால் உப்பு எல்லாம் நம்ம கரெக்டான அளவில் சேர்த்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு இந்த தயிர் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் கிரேப்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். என்னோடய பசங்களுக்கு மாதுளம்பழம் சேர்த்தா பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறைய மாதுளம்பழம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவு மாதுளம்பழமோ இல்லை கிரேப்ஸோ சேர்த்துக்கலாம். இல்லை அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் அதை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பர் டேஸ்டான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.